ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கேட்போம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் இந்தியாவுடைய முன்னணி விஞ்ஞானியும் நமது முன்பணியாளர் இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புத்தகமான டர்னிங் பாயிண்ட்ஸ். இந்த புத்தகம் ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாற்ற பயணத்தை பகிர்ந்து கொள்ற ஒரு புத்தகம். டாக்டர் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை, நாட்டினுடைய அபிவிருத்தி, விஞ்ஞானத்துடைய பயணம், அவருடைய அனுபவங்கள், திருப்புமுனைகள், இப்படி இந்த நூல் பலதை ஆராயுது. இந்த நூல்ல அவருடைய இரண்டாம் பார்வையில பாரதிய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ISRO மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுடைய வளர்ச்சியை பத்தி விளக்குது. டர்னிங் பாயிண்ட்ஸ் புத்தகத்துல கலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய முக்கிய திருப்புகளை நம்ம பாக்குறோம். குறிப்பா அவர் குழந்தை காலம் முதல் இளைஞர் காலம் வரை எதிர்கொண்ட பல சவால்களை தாண்டி சாதாரணமான எளிமையான முறையில வளர்ந்து வந்த ஒரு கதையை முக்கியமா இந்த புத்தகத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு விஞ்ஞானியா நாட்டு பாதுகாப்பு துறையில அவர் எடுக்கிற அவசியமான தீர்மானங்கள், அதனுடைய பின்னணி மற்றும் இந்தியாவிற்கு கொடுத்த அடையாளம், இப்படி இந்த நூல்ல தனித்துவமா விளக்கங்களோட பகிர்ந்திருக்கிறாரு. இந்த புத்தகம் நமக்கு ஒரு அரிய பாடத்தை கொடுக்குது. சவால்களை எதிர்கொள்றது, தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது, மனசுல ஒரு விஷயத்த உறுதி செய்யும் போது அதுல முழுமையா ஈடுபடுறதுன்னு, இப்படி முக்கியமான நம்மளுடைய நாட்டின் அபிவிருத்தி மற்றும் மக்கள் நலனுக்காக அள்ளி கொடுக்கிற தியாகம், இப்படி பலதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னும் இளைஞர்களுக்கு இந்த நூல் ஊக்கமூற்ற ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அமையுது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த நோக்கத்தையும் அடைய உங்களுடைய உழைப்பையும் கனவையும் நம்பி அடுத்த படிக்கு பயணிக்க தொடங்குங்க அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா இந்த புத்தகத்துல நம்மள வலியுறுத்துறாரு. இது ஒரு கற்பனையான அல்லது சிந்திக்க வைக்கக்கூடிய புத்தகம் கிடையாது. இது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குறதுக்காக நம்மள ஊக்குவிக்கிற ஒரு மையமா விளங்குது.